பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்று நாங்கள் நினைத்து திரு அண்ணன் ஓபிஎஸ் அணியினரோடு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு தொடர்பு கொண்டோம். அவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளாமல் பத்திரிகை நிருபர்களுக்கு மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். 2 நிபந்தனை. எதையும் உட்கார்ந்து அந்யோன்யமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் உட்கார்ந்து பேசினால்தான் தீர்வு காண முடியும். பேசுவதற்கு முன்னாலேயே எந்த நிபந்தனை விதித்தாலும் அது பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்டு தவிர்ப்பதற்கு சமமாக இருக்கும். நாங்கள் மறைந்தும் மறையாமலும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மாவின் எண்ணம் சட்டமன்றத்தில் சொன்னார். என் மறைவிற்கும் பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வாழும், இந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்று சொன்னார். அதை மனதில் வைத்து அம்மா ஆத்மா நம்மை வழிநடத்தும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்து கட்சியையும் ஆட்சியையும் 100 ஆண்டு காலம் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டோம். நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். உட்கார்ந்து பேசி எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது என்பது இல்லை, தீர்வு காணலாம். அவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் நிபந்தனை, அதாவது திரு கழக துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அறிவித்தவுடன் இவர் தேனிக்கு சென்றவர். மதுரை விமான நிலையத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னார். அதை எங்களுடைய துணை சபாநாயகர் தம்பித்துரை வரவேற்றார். தொண்டர்களும் பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் செய்தியாளர்களிடம் நிபந்தனைகள் விதிப்பதும், பொன்னையன் ஒன்று பேசுகிறார், திரு கேபி முனுசாமி ஒன்று பேசுகிறார். இப்படி உடன்பாடு இல்லாத அளவிற்கு பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு என்ன காரண காரியங்கள் இருக்கிறது என்று தேடி அலைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாறி மாறி பேசுகிறார்கள். நாங்கள் அப்படியல்ல. இன்றைக்கும் அவர்களோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு உட்கார்ந்து விவாதித்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த இயக்கத்தையும் கட்சியையும் நல்ல முறையில் வழி நடத்தி செல்வதற்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை பகிர்ந்து கொண்டு ஒன்றுபடுவோம் என்று நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய குழுவில் நான், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் இருக்கின்றோம். இப்ப நான் சொன்னவங்க இருக்கிறோம். செய்தியாளர்கள் அறிவித்திருக்கோம். இதுதான் குழு. அமைப்பு செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர் எல்லோரும் இருக்கிறான். பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் எல்லாரும் என் தலைமையில அமைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இதுதான் சொல்லிங்க, அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அவ்வளவுதான். நாங்கள் இந்த செல்லுல கூட மெசேஜ் அனுப்பிட்டோம் கான்டாக்ட் பண்ண சொல்லி. அவங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணல. எப்பவும் கேபி முனுசாமிக்கு அனுப்பி இருக்கிறோம். தலைவர், அந்த குழு தலைவருக்கு அனுப்பி இருக்கிறான். ஜேசிடி பிரபாகரனுக்கு அனுப்பி இருக்கிறான். மனோஜ் பாண்டியனோட தொடர்பு கொண்டோம். அவர் தான் சொன்னாரு நாங்க 2 நிபந்தனைகள் விதிச்சுட்டோம், நாங்க வர்றதுக்கு இப்ப தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவதுமா அவங்க சொன்ன நிபந்தனை விசாரணை கமிஷன் வைக்கணுங்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், 60 நாட்கள் அவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் நினைச்சிருந்தா விசாரணை கமிஷன் வச்சிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒருவர் பொதுநல வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் விசாரணை கமிஷன் வைக்கணும், சிபிஐ விசாரணை வைங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த அரசு தயாராக இருக்கிறது. அவ்வளவுதான்.